வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் சோதிடர். இந்த யூடியூப் சேனலில் இன்று மீன ராசிக்கு நன்றாக வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் நம்மளுக்கு இந்த மீனராசிக்கு இந்த சோழி பிரசன்னத்தினுடைய மூலமாக நன்றாக பலன் இருக்கிறது என்று சொல்கிறது. அதாவது ஜாதக ரீதியாக, ஜோதிடர்கள் ரீதியாக மீனராசிக்கு ரொம்ப கஷ்டம், மீனராசிக்கு பரிகார ராசி என்று பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன. ஆனால் சோதிடத்தில் இருக்கும் இந்த சோழி நன்றாக உங்களுக்கு இருக்கிறது என்று மீனராசிக்கு நன்றாக உள்ளது. நீ தயவுசெய்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீனராசிக்கு பொறுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றாக உள்ளது. அதுவும் இல்லாமல் திருமணம் ஆகாத மீனராசி அன்பர்கள் இந்த 3-4 மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். ஆடி போய் ஆவணி அல்லது ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த 3 தேதிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அது மாற்றமே இல்லை. அது மீனராசி அன்பர்களுக்கு. அதே தொழில் சாடம் மிக மிக நன்றாக உள்ளது. தொழில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரைய செலவு ஆகும் அப்படி என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். விரைய செலவு ஆகும். எதற்காக ஆகும்? திருமணம் செலவு, வீடு கட்டும் செலவு, வீடு வாங்கும் செலவு, இந்த 3 நாளும் விரைய செலவு. பயப்பட வேண்டிய மருத்துவ செலவு வருவதற்கு சான்ஸே கிடையாது. மருத்துவ செலவு கண்டிப்பாக வராது. ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். புதிதாக ஒரு நோய் தொற்று ஒரு 50,000 1 லட்சம் செலவாகும் என்பதை நீங்கள் மறந்து விடலாம். அது நடக்கவே நடக்காது. விரை செலவு என்பது உங்களுக்கு இடம் வாங்குவதும், திருமணம் செய்வதும், ஒரு இடம் வாங்குவதும், நகை நப்பு வாங்குவதும் உங்களுக்கு நடக்கும். அதுபோல இந்த தங்க நகை ஏறிக்கொண்டிருக்கிறது கவலைப்படாது. 60,000 விட்டு கீழே இறங்கும். நம்பிக்கை இருங்கள். 60,000 தொட்டு கீழே இறங்கும். இப்பொழுது ஏற்றமெல்லாம் சூழ்நிலைக்கு தந்தவன் ஏறிக்கொண்டிருக்கிறது. இது நிரந்தரம் ஏற்றமும் இல்லை. பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், அவருக்கு நன்றாக மதிப்பு வரும். மாவட்ட லெவலிலும் மாநில லெவலிலும் இந்த வருஷம் மீனராசியில் படித்தவர்களுக்கு அந்த மதிப்பெண் கிடைக்கும். இந்த சோழியினுடைய அதிகாரப்படி நான் பார்த்த வகையில் இது கிடைக்கும். அன்பர்களே, இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 படம் அனுப்பிச்சிருக்கிறேன். நன்றாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கிறால் உங்களுக்கு என்ன நட்டம்? 300-400 ரூபாய்க்கு செல்லுக்கு ஈஸி பண்ணிருக்கிறீர்கள். இதை பார்க்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் என்ன? நீங்கள் அப்போதான் நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள் என்று ஜோதிடர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒப்புக்கு நிறுத்தி பார்க்குறீர்கள். ஏன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க முடியல உங்களால்? அது பார்த்தனால உங்களுக்கு செலவுக்கு என்ன நட்டம்? நன்றாக சப்ஸ்கிரைப் செய்து பொறுமையாக 200 படத்தை விட்டுருக்கிறேன். 200 படத்தை நல்லா பாருங்கள். அது ஏகப்பட்ட கருத்துக்கள் உள்ளது. தயவு செய்து நீங்கள் வெளியில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு காரியம் ஆகும் என்று நீங்கள் நடக்காது. நல்லா கேட்டுங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் நடக்காது. நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அதுவும் இல்லாமல் சோதிடர் நான். என்ன ஒரு நாள் இந்த கும்பராசி மீனராசி உள்ளவர்கள் ஒரு நம்பிக்கையாக ஒரு தடவை என்னை கூப்பிட்டு கேளுங்கள். நான் நன்றாக சொல்லுகிறேன். இது எப்படி நடக்கும், எவ்வாறு நடக்கும்னா தீரமாக ஆராய்ந்து சொல்ல போகிறேன். 90% கிரகம் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். கிரகத்தையே வழிநடத்த செல்லக்கூடிய அளவுக்கு இந்த சோழி சொல்வதை நீங்கள் வீட்டில் செய்ய. நான் பரிகாரம் செய்யவில்லை. பரிகாரம் என்னமே என்னோடய வாழ்க்கையிலே கிடையாது. இந்த மந்திரம் எழுதுறது, தந்திரம் எழுதுறது, கையில் எழுதுறது அதே கிடையாது. நான் நன்றாக உங்களுக்கு சோழி போட்டு இந்த மீனராசியில் இருப்பவர்களுக்கு கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய சக்தியை இந்த சோழி கொடுக்கும். அந்த அளவுக்கு மீனராசி நன்றாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பஞ்சாங்கத்தில் உள்ள மேசராசிக்கும் மீனராசிக்கும் எக்காலத்துக்கும் கடவுள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுபடி இந்த வருஷமும் கிரகங்கள் பல வகையில் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும் என்று பஞ்சாங்கத்தில் சொல்லியிருந்தாலும், ஆனால் உயிருக்கு போகிற ஆபத்தோ ரொம்ப சிக்கலோ கேவலமோ அந்த அளவுக்கு இந்த மீனராசி கொடுக்காது. ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் இந்த வருடம் நன்றாக இருக்கும். ஏகப்பட்டவே திருமணத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களே மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம். இந்த திருமணம் நடந்தே தீரணும் அப்படிங்கிற வாசகர்கள் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 100க்கு 100 உங்களுக்கு திருமணத்தை நடத்தி தருகிறேன்.
உங்களுக்கு 100க்கு 100 திருமணம் நடத்தி கொடுக்க முடியவில்லை என்றால் நான் ஜோதிடத்தை விட்டு விடுவேன். ஆனால் அந்த அளவுக்கு நான் சோழி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் யாராவது ஒருவர் மீனராசி உள்ளவர்கள் 2 பேர் ஒருவர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் இந்த ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்க. இந்த அமாவாசை என்று நன்றாக பாருங்கள். ஓம் நமச்சிவாயா.